வணக்கம். ரிவ்யூ டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை என்கரேஜ் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு டாக்டர். அவங்க சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றவங்க, ஒரு தெரபிஸ்ட். அவங்க கிட்ட வர்ற ஒரு பேஷண்ட் வர்றாரு. அவர் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோரோட ஓனரா இருக்காரு. பிளஸ் வந்து ஒரு ஆர்கிடெக்டா இருந்து ஒரு சரியா பிசினஸ் போகல. இப்ப ஃபர்னிச்சர் கடை மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய அந்த இதுலயே வந்து அவருடைய அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோர் வழியாக ஒரு குடோன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அது ஒரு சவுறு வழியா பார்க்கும்போது அது உள்ளுக்குள்ள எங்கேயோ கொண்டு போகுது. அது உள்ளுக்குள்ள பேக் ரூம்ன்ற மாதிரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அது உள்ள போனாக்கா திரும்பி என்னால் வெளியே வர முடியாத அளவுக்கு எங்கெங்கேயோ கொண்டு போகுது. ஒரு மேஸ் மாதிரி கொண்டு போகுது. ஒரு திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியாத அளவுக்கு குழப்பி விடுற மாதிரி நிறைய டனல் மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இந்த டாக்டர் கிட்ட டாக்டர் வந்து இது நம்ப தயாரா இல்லை. பட் இருந்தாலும் அவங்க கேட்டுதான் ஆகணும் தெரபிஸ்ட் முறையில். அப்போ வந்து இவர் சொல்றாரு, இல்லை நான் உங்களுக்கு ப்ரூஃபோட வந்து காமிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த டிராயிங்லாம் ஒன்று வந்து காட்டுறாரு. இந்த இடத்துல தான் வந்து இது மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க இந்த இடத்துல சொல்றாரு. அவங்க டாக்டர் மறுபடியும் நம்புற மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேனை கூட்டிட்டு போயிட்டு கயிறு கட்டி உள்ள இறக்கி அந்த ரூம் எங்க போகுது எப்படி வருதுன்னு சொல்லி எடுக்கலாம் சொல்லி பார்க்கும்போது அந்த இடம் வந்து சடனா வந்து மாறுது. ரெண்டு வாளும் அப்படியே ஒன்னா சேர்ந்து அப்படியே நசுக்கிற மாதிரி ஆகுது. உள்ள போனாங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அப்படியே ஜாம் பண்ற மாதிரி ஆக்கி விட்டுட்டு ரொம்ப ரிஸ்க் ஆகுது சொல்லிட்டு அந்த கயிறை கட்டி அவர் மேல தூக்கி காப்பாத்திடுறாங்க. ஸோ அந்த கேமராமேனுக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. இதெல்லாம் வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த மேஸ் வந்து எங்க போகுது எப்படி வருது சொல்லிட்டு பர்ஃபெக்டா ரெக்கார்ட் பண்ணி இந்த டாக்டர் கிட்ட அவர் கொடுத்துட்றாரு. ஒரு நாள் சடனாக பார்த்தா இந்த பேஷண்ட்டு காணாமல் போயிடுறாரு. இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சு, இவர் நம்மக்கிட்ட இப்படி சொன்னார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அந்த ஸ்டோருக்கு வந்து இங்கே பார்க்க வர்றாங்க. அந்த ஸ்டோர் உள்ள அந்த பேக் ரூம் பார்க்க வர்றாங்க. இப்போ வந்தவங்க அவங்களே அந்த மேஸ் உள்ள மாட்டிக்கிறாங்க. திடீர்னு தப்பிச்சு வர ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டு செவரு அப்படியே வந்து அவங்கள க்ரஷ் பண்ண வர மாதிரி வருது. அதுலேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அந்த பழைய பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிற படம் தாங்க இந்த பேக் ரூம்ஸ். இப்போ மே மந்த் 29 ரிலீஸ் ஆகிருக்கு ஹாலிவுட்டில். இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரைலர் நல்லா பிரமாதமாக வந்திருக்கு. இதில் நடிச்சிருக்க ஆக்ட்ரஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சி விட்டல் எஜியோஃபார், அதுக்கப்புறம் ரெய்னட் ரெயின்ஸ்வே, அப்புறம் மார்க் ஜூப்ளஸ். இவங்க மெயின் கேரக்டரில் இவங்க 3 பேர் நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணது கேனே பால்சன்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது யார் எடுத்திருக்காங்கன்னா 21 லேப்ஸ் என்டர்டைன்மெண்ட், அட்டாமிக் மான்ஸ்டர், நார்த் ரோட் ஃபிலிம்ஸ், இந்த 3 கம்பெனி சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் வரதுக்கு முன்னாடியே வந்து நல்ல ரேட்டிங்ல இருக்கு. 10க்கு 7%, 7 இருக்கு. ட்ரெய்லர் நல்ல பிரமாதமா இருக்கு. ஒரு இன்செப்ஷன் கதை மாதிரி இருக்கு. இந்த கதை டெஃபினட்டா ஒரு ஹிட் ஆகக்கூடிய படம் மாதிரி தெரியுது. ஹைலி ரெக்கமெண்ட். ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியான படம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த படத்தில் கெட்ட வார்த்தைகள், மொத்த காட்சிகள், ரத்தம் தெரிக்கின்ற வன்முறை காட்சிகள், படுக்கறை காட்சிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீங்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு பின்பு உங்கள் குடும்பத்தாருக்கு பரிந்துரைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறோம். அப்படி பிடிச்சதுன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் மற்ற எல்லா குரூப்லயும் டெலிகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. இது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜா இருக்கும். புது புது படங்கள், புது புது கண்டென்ட்ஸ் தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஏதுவா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். Thank you.